இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, டேட்டு என்ன 25. ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்க போகிறேன். 2 டபுள் லைன் போட்டிருக்கேன் ப்ளூ கலரில். மேலே உள்ளது பாடி, கீழே உள்ளது வீக்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் 0.5% போகலாம். எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். இன்னொரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. மேக்ஸிமம் வின்னாயிரும் எனக்கு தெரிஞ்சு. இதில் அமௌண்ட் அதிகமாக வச்சுருக்கலாம். இருந்தாலும் நேற்று ஒரு மார்ட்டிங்கில் வின் பண்ணேன். இன்னொரு வந்து 2 மார்ட்டிங்கில் வின் பண்ணேன். அந்த மாதிரி நமக்கு ட்விஸ்ட்டு நிறையா கொடுக்கும் மார்க்கெட். அதனால் முடிஞ்ச அளவு கம்மியாக வைக்கிறது சேஃப். மார்ட்டிங்கில் போட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவும் லேட் என்ட்ரி விழுந்துருக்கு லைட்டாக. சிங்கிள் மினிட்டில் தான் லேட் என்ட்ரி விழுதுன்னு 15 நிமிஷம் இருந்தால் இதில் லேட் என்ட்ரி விழுது. எல்லாம் ப்ரோக்கரோட வேலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கம்மியாக வச்சா நல்லது. மேக்ஸிமம் நம்ம ஜெயித்தாலுமே நம்ம கரெக்டாக இப்போ அப் கேண்டில் கொடுத்தாலுமே லேட் என்ட்ரினாலே நிறைய போகும். அதனால் எப்போவுமே அமௌண்ட்டு கம்மியாகிறது ரொம்ப நல்லது. சரி, 13 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வேறு வேலை இருக்குது. நம்ம எடுத்த ட்ரேடு என்ன போகுது? இன்னும் 30 செகண்ட் இருக்குது. மெயின் லெவலில் பிரேக் அவுட் பண்ணோன்னா பாருங்கள், என்ன மாதிரி ஒரு கேண்டல். அதுதான் ஈஸி. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு எடுத்தால் ஈஸியாக. அப்போ அதான் பச்சி வாயிலாம் பதட்டப்படாமல் பயம்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய ஆசைப்பட்டு நிறைய அமௌண்ட் வச்சா தான் பதட்டம் பயம்லாம் வரும். ஒரு ட்ரேடு மொதல் ட்ரேடு வேணும். ரைட்டு, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வேணும். கூடிய சீக்கிரத்தில் போட்டு பண்ணணும். அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஆ 15 மினிட்ஸ் கேண்டலில் இப்போதைக்கு 2 வாய்ப்பு நமக்கு இருக்குது. 2 ட்ரேட் எடுக்க போகிறேன். இது 3வது வாய்ப்பு. இது எடுக்கலான்னு தெரில, ஏன்னா மேலே ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை இப்போதைக்கு விட்டுரும். இப்போ ஏர்லைன் ஓடிசிலையும் டெர்ரா கிளாசிக் ஓடிசிலையும் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். டெர்ரா கிளாசிக்கில் எடுத்துட்டேன், ஏர்லைன்லேயும் எடுத்துட்டேன். ஒன்று பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகலையோ? ஆமாம், ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகிறதுலேயும் வெயிட் பண்ணணும், அதான் நல்லது. ஆனால் அட்வான்ஸாக எடுத்துட்டேன். பார்க்கலாம். 14 மினிட்ஸ், ஒரு 14 நிமிஷம் மீதி இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எது வின் ஆகிருக்கு, எது லூஸ் ஆகிருக்குன்னு. லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு மாட்டின்னு போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய லெவல்லேருந்தே வந்துடும். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட நிறைய ரிஜெக்ஷன் வந்துட்டு, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணியிருக்கலாங்கிறது வந்து மார்ட்டிங்கில் போட்டால் எடுத்துடலாம். இருந்தாலும் டைரக்ட் வின் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் மார்ட்டிங்கில் போட்டோன்னா ரெக்கவரி ட்ரேடாக தான் மாறும், வின்னிங் ட்ரேடாக மாறாது. நான் அமௌண்ட் கம்மியாக தான் வைப்பேன் 2வது ட்ரேடுக்கு. அதனால் இது ஒரு தரமான லெவல். அதனால் ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆகி லெவலில் முடிஞ்சிருக்கனால இது எடுத்தேன். இந்த இதில் ஏன் எடுத்தேன்னா, இது கேண்டில் ரொம்ப வீக் ஆகிட்டு, அதனால் இனிமேல் பிரேக் அவுட் பண்ணாது அப்படிங்கிறதுனால எடுத்தேன். இது ஒரு லெவல் காட்டுறோம் பாருங்கள். சிங்கிள் க்ரீன் கேண்டில் பார்த்தாலே துண்டை தெரியும். அவ்வளோ மொமெண்டம், டவுன் மொமெண்டத்தில் ஒருத்தன் தனியாக ராஜா மாதிரி இருக்கான். இவன் தான் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்தே தீரும். லெவல்லேருந்து இல்லை பிரேக் அவுட் ஆகி எப்படியாவது வரும். நல்லா இருந்து எடுத்துருக்கேன். பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்ட்டிங்கில் போட்டுக்கலாம். இதான் எப்படின்னு தெரில, இதான் பிரேக் அவுட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி போகுது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவரி பண்ணிடலாம். நான் எடுத்த 2 ட்ரேடில் ஒன்று தான் பிரேக் அவுட் ஆகும், ஒன்று வந்துடும் நினச்சேன். 2மே பிரேக் அவுட் ஆகிட்டு, 2க்கும் மார்ட்டிங்கில் போட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஆனால் இது மார்ட்டிங்கில் போட்டால் வந்துடும்.
இது லெவல் கொஞ்சம் யோசனையாக இருக்குது, அதனால் இதுக்கு போட போகிறதில்ல, இதுக்கு மட்டும்தான் போட போகிறேன். இதுக்கு மட்டும் போடுறோம். அதுக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரெக்கவருக்கு அடுத்து எப்போ வாய்ப்பு கிடைக்க படுத்துக்கலாம். மார்டிங்கில் போட்டாச்சு. அப்புறம் அந்த இதில் ஒரு ட்ரேட் இருக்கு, இதில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், பதினாலு நிமிஷம் இருக்குது 3 வரையிலுமே, சாரி 2ல். இதில் என்ன வேணால் நடக்கலாம். நான் இப்போ ஒரு இது எடுக்காமட்டான்ல, அதிலேருந்து கூட வந்துடலாம், எடுத்த இடத்துலேருந்து வராமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும், எமோஷனலாக டேமேஜ் பண்ணும், அதெல்லாம் தாண்டி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா மார்ஜினல் சேஃப்டி கிடச்சா மட்டும்தான் எடுக்கணும். அந்த மாதிரி இன்னும் டிசிப்ளினாக வர வைக்கணும். நான் பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதே ஹரிதான விஷயம். ஏன்னா அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ட்ரேடு எப்போதும் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணணும். பார்க்கலாம் 12 நிமிஷம் கழிச்சு ரிசல்ட்டு. 2 ட்ரேடில் 1 லாஸ் ஆகிட்டு, 2மே லாஸ் ஆகிட்டு. ஸோ சேட். இது ஆக்சுவலாக வின்னு லேட் என்ட்ரினால போச்சு. இதுதான் என்ட்ரி ரொம்ப முக்கியம். 1 மினிட்டில் தான் லேட் என்ட்ரி விழுந்து பார்த்தா 5 மினிட்ஸ்லேயே லேட் என்ட்ரி விழுது. 5 மினிட்ஸா 15 மினிட்ஸ்லேயே. கொஞ்சம் அவசரப்படாமல் மார்ஜின் வச்சு எடுக்கணும். எல்லாம் ஒரு அனுபவம் தான். 15 மினிட்ஸ் இப்போ கொஞ்சம் நாள் தான் ட்ரேட் பண்ணுறேன், கற்றுக்கலாம் போக போக. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது வேணாண்டி ட்ரேடு லாஸ் ஆகிட்டு. இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அதில் எடுத்தேன் லாஸ் ஆகிட்டு, இதில் எடுக்கல, இது வின் ஆகிட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கும், எரிச்சலாகும். அடுத்து தப்பாக மைண்டு போய் எக்ஸ்ட்ரா பைசா வைப்போம். அப்படி வைக்கக்கூடாது. போனால் போகுது, லாஸ் தானே, நாளைக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருணும்.